ஹாய் ஆல், வெல்கம் டு தினம் ஒரு திருக்குறள் சீரீஸ். திருக்குறள் எண் 35. பால், அறத்துப்பால், இயல், பாயிரவியல், அதிகாரம், அரண் வலியுறுத்தல். குறள்: அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல், நான்கும் இழுக்காய் இயன்றது அறம். பொருள்: பிறர் மேன்மை கண்டு பொறாமை, புலன்கள் போகும் வழி செல்லும் ஆசை, இவை தடைப்படும்போது வரும் கோபம், கோபத்தில் பிறக்கும் தீய சொல் எனும் இந்நான்கையும் விலக்கித் தொடர்ந்து செய்யப்படுவது அறம். இந்த 4 விஷயங்களும் மனித மனத்தை தூய்மையற்ற எரிசக்தியாக மாற்றுகின்றன. அவற்றை கட்டுப்படுத்த முடிந்தால் மன அமைதி கிடைக்கும். பிறரிடமிருந்து மதிப்பு வரும் உண்மையான அறம் அவனுள் உருவாகும். இதை ஒரு கதை வடிவில் பார்ப்போமா? ஒரு நேர்மையான சிறுவன், நீலன். அவன் பள்ளியில் ஒரு அறிவியல் கண்காட்சிக்கான திட்டத்தை மிக அக்கறையுடன் தயார் செய்து கொண்டிருந்தான். அவரது நண்பர்கள் ஜேனி, மார்க்ஸ், லீலா மற்றும் சாம். ஜேனி: அவள் யாராவது நன்றாக செயல்பட்டால் பொறாமைப்படுவாள். மார்க்ஸ்: எல்லாவற்றையும் தனக்கே வைத்துக்கொள்ள ஆசைப்பட்டான். லீலா: சின்ன விஷயத்திலேயே சினங்கொள்ளக்கூடியவள். சாம்: எப்போதும் கடினமான வார்த்தைகளால் மற்றவர்களை காயப்படுத்துவான். இதை பார்த்த நீலன் அமைதியாக இருந்தான். அவனது உள்ளத்தில் தாத்தாவின் அறிவுரை ஒலித்தன. அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், இவை 4ம் இழுக்காமல் இருக்க வேண்டும். அதுவே உண்மையான அறம். நீலன் தன் நம்பிக்கையுடன் நடந்து கொண்டான். அவன் நண்பர்களை விளக்கமாகப் பேசி புரிய வைத்தான். அனைவரும் ஒற்றுமையுடன் வேலை செய்தனர். அவர்களது திட்டம் பள்ளியில் முதல் பரிசு பெற்றது. அதிகாலையில் நீலன் ஒரு தனியான நடைபாதையில் நடக்கையில் அவனது முகத்தில் ஒரு புன்னகை. அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச் சொல், இவற்றை வெல்லும் மனமே உயர்ந்த அறத்தின் அடையாளம். பொறாமை வந்தால் நண்பனே பகைவராகிறான். அவா வந்தால் உள்ளத்தில் அமைதி போய் விடுகிறது. வெகுளி வந்தால் நம்மையே நாம் அறிய மாட்டோம். இன்னாச் சொல், ஒரு வார்த்தை, 1000 வலி. இந்த திருக்குறள் சீரீஸ தொடர்ந்து பார்க்கணுமா? எடுடெயின்மெண்ட் டேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.